மகிழம் தமிழ்ச் சங்கம் லண்டன் வெற்றிநடை இணைந்து நடத்துகின்ற 5 நாள் பன்னாட்டு கருத்தரங்கிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அருமையான கருத்துரை வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தமிழில் மீட்டுருவாக்க இலக்கியம் என்கின்ற தலைப்பிலே 1 மணி நேரத்தில் குறைந்த மணி நேரத்திற்குள்ளாக கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விளைகின்றேன். மீட்டுருவாக்க இலக்கியம் என்று சொல்லக்கூடியது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் லிட்ரேச்சர் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படக்கூடியது. அதாவது கடந்த காலத்திலே மறைந்து போன குரல்களை நவீனத்தினுடைய ஒளியிலே மீண்டும் கண்டடைகின்ற அறிவு பயணம், இன்டலெக்சுவல் ஜேர்னி என்று இதனை வரையறை செய்கிறார்கள் சான்றோர் பெருமக்கள். இதை சற்று கூர்மையாக பார்ப்பதாக இருந்தால், பழங்கால வரலாறு, தொன்மங்கள், இதிகாசங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளை நவீன கண்ணோட்டத்துடனும் தத்துவ பின்புலத்துடனும் பரிசீலனை செய்து புதிய வடிவத்தில் வழங்குவதே மீட்டுருவாக்க இலக்கியம் என்று வரையறையை முன்வைக்கலாம். இதை மிகச் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கடந்த காலத்தை மீட்டெடுத்து நிகழ்காலத்தோடு அதனை இணைத்து வருங்காலத்தை இலக்கியமாகவோ படைப்பாகவோ வெளிப்படுத்துவதுதான் மீட்டுருவாக்க இலக்கியம் என்று முன்வைக்கலாம். அப்படியானால் மீட்டுருவாக்க இலக்கியத்தினுடைய நோக்கங்கள் தான் எவை? கடந்த காலத்தை அப்படியே நகல் எடுக்காமல் புதுமைப்படுத்துதல் என்பது முதல் நோக்கம். வரலாற்றிலே விடுபட்டு போன பகுதிகளை, அந்த இடைவெளிகளை நிரப்புதல் என்பது இரண்டாவது நோக்கம். அதிகார மையங்களால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுடைய குரல், சபால்டன் வாய்ஸஸ், அந்த குரல்களை வெளிக்கொணர்தல் என்பது மூன்றாவது நோக்கம். நான்காவது, நிகழ்கால சிக்கல்களை கடந்த காலத்தினுடைய துணை கொண்டு ஆராய்வது என்பது நான்காவது நோக்கமாக அமைகிறது. முதலில் மீட்டுருவாக்கம் என்றால் என்ன? மீண்டும் உருவாக்குதல் என்பதுதான் இந்த சொல்லுக்கான பொருள். நான் ஏற்கனவே சொன்னது போல, பழைய வரலாறு, தொன்மம், காப்பியம் போன்றவற்றை புதுமையாக படைத்து தருவதுதான் இந்த இலக்கிய நுட்பம். இலக்கியங்களிலே கையாளப்படுகின்ற ஒரு நுட்பமாகவும் ஒரு இலக்கிய வகைமையாகவும் அமைந்திருக்கக்கூடியது இந்த மீட்டுருவாக்கம். மேல்நாட்டினுடைய அறிவின் விளைச்சலால் கிடைத்திருக்கக்கூடிய இலக்கிய திறனாய்வின் வெளிச்சத்தில் தான் மீட்டுருவாக்கம் என்கின்ற இந்த சொல்லாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இணையாக ஆங்கில சொற்களை தேடுவதாக இருந்தால், மறு கட்டமைப்பு என்றால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மீண்டும் கட்டுதல் என்று சொல்வதாக இருந்தால் டு கன்ஸ்ட்ரக்ட் எகைன், புதுப்பித்தல் டு ரீபில்ட் ஆர் ரீமாடல், மீட்டுயிர்ப்பு பில்ட் அகைன் என்று இந்த மீட்டுருவாக்கம் என்கின்ற சொல்லோடு தொடர்புடைய சொற்களை நம்முடைய திறனாய்வாளர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது இந்த மீட்டுருவாக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கிய கோட்பாடு தன்னகத்தை 3 நிலைகளை முன்னிலைகளாக கொண்டிருக்கிறது. அதாவது இந்த 3 நிலைகளை கடந்த பிறகுதான் மீட்டுருவாக்க இலக்கியங்கள் உருவாக்கப்படுகின்றன. இப்ப மீட்டுருவாக்க இலக்கியத்தை உருவாக்குவதற்கு முன்பு கடந்து வர வேண்டிய 3 நிலைகள் என்ன? ஒன்று வாசிப்பு, ஹியூரிஸ்டிக் ரீடிங் என்று சொல்லக்கூடியது.
இரண்டாவது மறு வாசிப்பு ரெட்ராக்டிவ் ரீடிங் என்று சொல்லக்கூடியது. மூன்றாவது டீகன்ஸ்ட்ரக்ஷன் கட்டவிழ்ப்பு அல்லது கட்டுடைப்பு என்று சொல்வார்கள். ஆக இந்த மூன்று நிலைகளை கடந்துதான் மீட்டுருவாக்கம் என்பது செயல்படுத்தப்படும். அப்ப இந்த மூன்று நிலைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அப்படியானால் நம் கையிலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், இப்போ ஒரு பிசிக்கல் ஸ்டேட்டஸ்ல இயற்பியல் நிலையிலே பௌதீக நிலையிலே நம் கையிலே முன்னட்டை பின்னட்டையோடு உள்ளுக்குள்ளே பல பக்கங்களை கொண்டதாக ஒரு நூல் இருக்கிறது, புக் இருக்கிறது. நாம் இங்கே பேசுவது புத்தகத்தை பற்றி அல்ல. அந்த புத்தகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய தகவல்களுக்கு பெயர்தான் நம்முடைய அமைப்பியல் கோட்பாட்டாளர்கள் பணுவல் அல்லது பிரதி, ஆங்கிலத்துல டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். ஆக அந்த டெக்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆழமான பொருண்மையை ஒரு வாசகனிடம் கொண்டு சேர்க்கின்ற பணியிலே இந்த மூன்று நிலைகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. இப்போ இந்த மீட்டுருவாக்கம் என்பதற்கு அடிப்படையான இந்த மூன்று நிலைகளை பற்றி பேசும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதலிலே வாசிப்பு, இரண்டாவது மறு வாசிப்பு, மூன்றாவது கட்டவிழ்ப்பு. இப்ப இதுல முதல் நிலையை பத்தி பார்க்கிறோம். வாசிப்பு என்பது என்ன? இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல நம் கையிலே ஒரு பௌதீக பொருளாக புக் என்பது இருக்கிறது, நூல் என்பது இருக்கிறது. ஆனால் அந்த நூல் அமைப்பியல் கோட்பாடு சொல்கின்ற அடிப்படையில் பார்த்தால் அது படிக்க படிக்க உருவாகி கொண்டே இருக்கும். இப்ப இதைதான் இந்த சைட்ல கொடுத்திருப்பேன். மூன்று பேருக்கும் இந்த வாசிப்பு நிலையிலே தொடர்பு இருக்கிறது. ஒன்று படைப்பாளர், அவர்தான் ஆங்கிலத்தில் ஆதர் என்று சொல்லக்கூடியது. அவர்தான் அந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு தகவல்களை, அந்த தகவல் என்று சொல்லக்கூடியதான் பணுவல், அந்த பணுவலை அல்லது டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதியை உருவாக்கக்கூடியவர் அந்த படைப்பாளர். ஆனால் அந்த படைப்பாளர் நூல் எழுதி நூல் வெளியே வந்துட்டுனா அதற்கு அப்புறம் அந்த நூலை வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த நூல் வெவ்வேறு விதமான உணர்வுகளை கொடுக்கும். அந்த நூலை வாசிக்கக்கூடியவர்களுக்கு வெவ்வேறு விதமான கண்டென்ட், பொருண்மையை கொடுக்கும். அதனாலதான் பின்னமைப்பில் என்று சொல்லப்படுகின்ற போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்துல ஆசிரியரின் மரணம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைப்பாங்க. டெத் ஆஃப் ஆத்தர் என்று சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் நூல் படைத்து அந்த நூலின் வாயிலாக தன்னுடைய பிரதியை பணுவலை வெளிப்படுத்தியதோடு அவர் வேலை முடிந்தது. அப்ப இது ஆத்தர் என்று சொல்லப்படுகின்ற படைப்பாளருடைய பங்களிப்பு. இரண்டாவது பணுவல் என்று சொன்னேன். குறிப்பிட்ட அந்த நூலில், குறிப்பிட்ட அந்த நூல் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப எளிமையா சொல்லுவோம். இப்போ ஒரு மு வரதராசனாருடைய ஒரு மொழி நூல் அப்படின்னு ஒரு நூல்னா அந்த நூலில் மு வரதராசனார் தான் ஆத்தர் என்று சொன்னால் அந்த நூலிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ், அதுதான் பிரதி அல்லது பணுவல், டெக்ஸ்ட் என்று சொல்றோம். சரி, இது இரண்டாவது. மூன்றாவது வாசகன், ரீடர். இப்ப வாசகன்னா என்ன, ரீடர். இப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த மொழி வரலாறு நூல் மூவா எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நூலை வாசிக்கக்கூடிய வாசகனுடைய எல்லா சூழல், அதாவது சமூக சூழல், இயற்கை சூழல், எல்லா சூழல், அந்த சூழலுக்கும் அவருடைய அந்த அறிவுத்திறன், அந்த இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டி எவ்வளவு இருக்கு, இதற்கு ஏற்ப படிக்கின்றவர்களுக்கு அந்த நூல் வெவ்வேறு பொருள்மையை கொடுக்கும். சில பேரு மோவாவுடைய புத்தகத்தை மொழி வரலாறு படிச்சாங்கன்னா முழுமையா புரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேருக்கு அதுல மொழியியல் பற்றிய அடிப்படை இல்லைன்னு சொன்னா அவருடைய கருத்துக்கள்ல சில கருத்துக்களே அவங்களால புரிஞ்சுக்கிட முடியாது. அப்ப வாசகனுடைய நிலை என்பது வேறுபடும். ஆக ஒரு வாசிப்பு செயல்பாட்டிலே ஒரு படைப்பாளரால் உருவாக்கப்பட்ட தரப்பட்ட அந்த பொருண்மையை, அந்த பிரதியை, அந்த பணுவலை வாசகன் தன்னுடைய சூழலுக்கும் அறிவுத்திறனுக்கும் ஏற்ப
அவன் வாசித்து பொருளை உருவாக்கி கொள்கிறான். அதனாலதான் கொடுத்திருப்போம், ஆசிரியனை அழித்து விட்டு அது சுயமாக வாசகனுடைய வாசகத்தில் இயங்க வைக்கப்படுகிறது. ஒரு நூலுடைய வெற்றி அதுதான். எத்தனையோ பேர் நூல் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு பிரதிகள், பல பிரதிகள் இருக்குது. ஆனா அந்த பிரதிகளுக்கான எதிர்வினை என்பது எந்தெந்த நூல்கள் எந்தெந்த வாசகர்களால் படிக்கப்படுகிறதோ அவர்களால் வெவ்வேறு விதமாக அது பொருள் உணர்ந்து கொள்ளப்படுகிறது. இதான் வாசிப்பு செயல்பாடுன்னு சொல்றோம். இப்ப இந்த வாசிப்பு செயல்பாடை புரிந்து கொள்வதற்கு இந்த ரஷ்ய நாட்டினுடைய மொழியியலாளர் ரோமன் ஜேக்கப்சன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மாடல் வச்சிருப்பார். அவருடைய லாங்குவேஜ் மாடல் என்று சொல்லக்கூடியது, லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் மாடல் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாடல்ல அவர் ஒரு 6 விஷயங்களை பேசுறார். ஒன்று, பொதுவாக அனுப்புனர் ஒரு தகவலை வெளிப்படுத்துபவர், அது வாய்மொழியாக பேசினா பேசுபவர், எழுத்து மொழியாக அனுப்புனாங்கன்னா அவங்க. இப்ப பெறுநர் என்பது யார்? அந்த செய்தியை பெறக்கூடியவர், அதான் ரிசீவர். கடத்தப்படுகின்ற அந்த தகவல் என்பது செய்தி, மெசேஜ். அந்த செய்தி எதை குறித்து பேசுகிறது, எந்த பின்னணியில் பேசப்படுகிறது என்பது சூழல். அப்போ பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த ஊடகம் என்பதுதான், அந்த தொடர்பு கருவி என்பதுதான், அதுதான் ஊடகம் அல்லது தொடர்பு சேனல். இப்ப குறியீடு என்பது கோடு. இப்ப கோடு என்பது என்ன? இப்போ ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவர் தான் புரிந்து கொண்ட அளவுல தன்னுடைய கருத்தை மாணவர்களிடம் சொல்றார். ஆனா மாணவர்கள் ஒரு மொழி புலமையோ அல்ல இலக்கிய அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா அதை உள்வாங்கிக் கொள்ள கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த ஆசிரியர் என்று சொல்லப்படக்கூடியவர் கோடிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தன்மையிலே தன்னுடைய அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தக்கூடிய கருத்தை அந்த கேட்கக்கூடியவர் எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பதற்கு பேர் தான் குறி மீட்பு என்று சொல்லுவாங்க. அதாவது டீகோடிங் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாருடைய தகவல் தொடர்புலையும் இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். இப்ப நம்ம எதிர் திசையில ஒருத்தர் அலைபேசியில பேசுறார். அவர் பேசும்போது அது நெட்வொர்க் சரியாக இல்லைன்னு சொன்னா கேட்கக்கூடிய நமக்கு அவர் சொன்ன செய்தியில சில செய்தி தெளிவாக கிடைக்காம போயிடும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? அவர் சொன்னதை பாதி உள்வாங்கி, ஓ இதுதான் அவர் சொன்னாரோ அப்படின்னு நாமவே அவர் சொன்னதாக ஒரு கருத்தை ஊகித்துக் கொள்கிறோமே, அந்த ஊகித்துக் கொள்கின்ற முறைக்கு பேர் தான் குறி மீட்பு என்று சொல்லக்கூடிய. அப்ப இப்படிதான் ஒரு மொழி தொடர்பு நடக்கிறது. இந்த மொழி தொடர்பை அடியொற்றிதான் இந்த இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மைக்கேல் ரிஃபாடியர் எப்படி ஒரு வாசிப்பு என்று சொல்லப்படுகின்ற நிலை அமைகிறது அழகா கொடுக்கிறார். சாதாரண அர்த்தம் உங்களுக்கு போதும் சொன்னா ஒரு பிரதியை, ஒரு டெக்ஸ்டை ஒரு தடவை வாசிச்சா போதும். வாசிக்கும் போதே செய்ய வேண்டிய 2வது படிநிலை என்பது என்ன? இல்ல எங்கெங்க சில இடைவெளி இருக்கிறதாக, அதான் இலக்கணத்திலிருந்து விலகல், எங்கே எங்கு சில இடைவெளி இருக்குன்னு நாம நினைக்கிறோமோ நினைக்கிற இடங்களை நாம் குறித்து கொள்ள வேண்டும். இது 2வது படிநிலை. 3வது படிநிலை இந்த நூல், இந்த பிரதியில இருக்கக்கூடிய சிறப்பான கருத்துக்கள் எவை என்று குறித்துக் கொள்வது. 4வது மொத்தமாக இந்த பிரதி வெளிப்படுத்திருக்கக்கூடிய அந்த பிரதியினுடைய வாக்கியம், அந்த பிரதியினுடைய சொற்றொடரை கொண்டு அது சொல்லக்கூடிய பொருண்மையை புரிந்து கொள்வது என்பதுதான் ஒரு வாசிப்பை மேற்கொள்ள வேண்டிய முறை என்று இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மைக்கேல் ரிஃபாடியர், ஒரு திறனாய்வாளர் மைக்கேல் ரிஃபாடியர் சொல்கிறார். ஓகே, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீட்டுருவாக்கத்துல முதல் நிலை வாசிப்பு. வாசிப்புக்கு அடுத்தபடியாக 2வது நிலை என்பது மறு வாசிப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ மீண்டும் வாசித்தல். இப்ப இது என்ன செய்யும்? நாம ஒரே புத்தகம் தான், நம்முடைய 15 வயதுல அந்த ஒரு நூலை படிச்சிருப்போம்.
அந்த நூல் நமக்கு அன்னைக்கு என்ன பொருளை கொடுத்தது. அதே நூலை இன்னைக்கு ஒரு 25 வயதுல படிக்கிறோம். மீண்டும் வாசிக்கிறோம். அந்த நூல் நமக்குள்ளே பல புதிய கேள்விகளை எழுப்பும். அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். வாசிக்கும்போது மீண்டும் வாசிக்கும்போது இதற்கு முன்னாடி இல்லாத பல லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க நியாயங்கள், சில லாஜிக்லாம் வரும். என்ன இப்படி சொல்றாரு? ஒண்ணும் இல்ல. ரொம்ப எளிமையா சொல்றோம். இப்போ ஒரு சிவாஜி கணேசனுடைய படம் 70கள்ல வரும்போது அவர் நடித்த படம், 80கள்ல வரும்போது நடித்த படத்தை பார்த்தாங்க. அன்றைக்கு பார்த்தவர்களுக்கு அந்த படம் பெருசா தெரியல. இப்ப அதே காலத்துல பார்த்த ஒரு நபரை அதே சிவாஜி கணேசன் படத்திற்கு இன்னைக்கு பார்க்க சொல்லுங்க. அந்த படத்தை பார்க்கும்போது அன்றைக்கு அவருக்கு எண்ணத்திலே தோன்றாத பல விஷயங்கள் இன்னைக்கு தோணும். இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜென்சி தலைமுறை கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லிடுவாங்க? சிவாஜி கணேசனுடைய நடிப்பு வந்து ஓவர் ஆக்டிங்கா இருக்கு அப்படின்னு. அதான் தர்க்க நியாயம். வேற ஒரு ரீசன் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஆக இதுதான் ஒரு எந்த ஒரு கலைப்படைப்புலையும் நடக்கிறது. மீண்டும் ஒரு முறை வாசித்தால் மீண்டும் மீண்டும் வாசிக்க, அதான் ரெட்ரோஸ் ரீடிங்னு சொல்லக்கூடியது. அந்த மீண்டும் மீண்டும் வாசிக்கக்கூடிய அந்த மறு வாசிப்பிலே நமக்கு புதிய புதிய தர்க்க நியாயங்கள் தோன்றும். இதுக்கு முன்னாடி மேம்போக்காக நம் கண்ணுக்கு தெரிந்தவை எல்லாம் இப்போது அழகா சொல்லுவாங்க. இது ஒரு கொட்டேஷன் உள்ளது. 3வது கண்ணுக்கு புலப்படும். இப்ப 3வது கண் என்பது இல்ல, நம்ம அறிவு என்பதுதான் 3வது கண் சொல்றோம். இந்த 3வது கண்ணுக்கு இதுக்கு முன்பு மேம்போக்காக நாம் உணர்ந்தவற்றை எல்லாம் இப்போது கூர்மையாக பார்க்கின்ற வாய்ப்பு என்பது நமக்கு இந்த மறுவாசிப்பிலே கிடைக்கும் என்பது மறக்க முடியாத உண்மை. 3வது நிலை என்பது கட்டவிழ்ப்பு. இப்ப கட்டவிழ்ப்பு என்பது மையத்தை தகர்க்கின்ற செயல்பாடு. இது வந்து பிரெஞ்சு நாட்டினுடைய இலக்கிய திறனாய்வாளர் லாக் தெரிதா முன்வைத்த ஒரு வார்த்தை. கட்டவிழ்ப்பு, டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடியது. இப்ப தமிழ்ல அதை பல்வேறு நபர்கள் கட்டுடைப்பு, சிதைவாக்கம், தகர்ப்பமைப்பு அப்படின்னு வெவ்வேறு பெயர்கள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல இந்த தெரிதாவுடைய கோட்பாட்டு அடிப்படையில, அமைப்பியல் கோட்பாட்டு அடிப்படையில மையம் என்பது என்ன, விளிம்பு என்பது என்ன? அதான் மையத்தை தகர்க்கின்ற செயல்பாடுன்னு சொல்லியிருக்கோம். என்ன மையத்தை தகர்க்கின்ற செயல்பாடு? ஒரு பிரதி. இப்ப நான் ஏற்கனவே பிரதினா சொல்லிட்டேன். ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தகவல் தான் பிரதி. அந்த பிரதியை வாசித்தவுடன் வாசகனுடைய மனதிலே தோன்றக்கூடிய த ஃபர்ஸ்ட் மீனிங் அல்லது ஃபர்ஸ்ட் பெர்செப்ஷன், படிச்ச உடனே அவனுக்கு என்ன தோணுது? அப்ப அதுதான் அந்த ஆசிரியர் முன்வைத்தாரா? மேபி அந்த ஆசிரியர் முன்வைத்திருக்கலாம், அல்லது அந்த ஆசிரியர் சொல்ல வந்த கருத்து வேற கருத்தா கூட இருக்கலாம். நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, சில இருண்மை கவிதைகளை பார்த்திருப்பீங்க. கவிதைகளை படிக்கும்போது பொருள் புரியாது. அப்ப அந்த படைப்பாளர் கவிஞர் என்ன கருத்தை சொல்ல வர நமக்கு புரியாது. ஆனா நாம ஒரு வாசித்தவுடன் நமக்கு ஒரு மீனிங் தோன்றுகிறது. அதான் ஒரு பிரதியை வாசித்தவுடன் நம்முடைய மனதிலே தோன்றக்கூடிய அந்த முதல் கருத்து, அந்த அர்த்தம் தான் மையம். சரி, படிச்சிட்டோம். படித்து முடித்த பிறகு சற்று நேரம் கழித்த பிறகு அதை அப்படி யோசித்து பார்க்கிறோம். நாம் வாசித்ததை சற்று யோசிச்சு பார்த்தா இப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டா நமக்கு வேறொரு அர்த்தம் தோணும். இப்போ ஒரு மேற்கோள் விளக்கத்தை சொல்ல, ஒரு மேற்கோள் என்ன சொல்லுவாங்க? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு ஒரு சொற்றொடர் நம்மகிட்ட இருக்கு. இந்த வழக்கு நீண்ட காலமாக இருக்கிறது. இப்ப இதை படிச்சோம் நமக்கு என்ன தெரியுது? கோயிலுடைய கோபுரங்களை நாம் காண்கின்ற அதான் கோயில் கோபுர தரிசனம், கோயில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா இதனை ஒரு விளிம்பு நிலை மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணுடைய பார்வையிலேயோ அல்லது ஜாதியத்தால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பார்வையிலோ நின்று பார்த்தீங்கன்னா அதற்குள்ளே வேறு ஒரு பொருள் இருக்கு. அதான் சொல்றேன். அப்போ முதலில் வாசித்தவுடன் தோன்றக்கூடிய அந்த பொருள் என்பது, மீனிங் என்பது மையம். அதே திருப்பி மீண்டும் ஒரு முறை மாற்றி யோசித்து பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்பது விளிம்பு. அப்போ
இந்த முதல் நிலையில் நமக்கு கிடைத்த அந்த மையத்தை உடைத்து, முதல்ல நமக்கு தோன்றிய அந்த கருத்தை உடைச்சிட்டு, மறுவாசிப்பிலே அல்லது அதை உடைத்து பார்க்கும்போது நமக்கு தோன்றிய அந்த விளிம்பு நிலையை வெளிக்கொண்டு வருவதுதான். அப்போ ஒரு பணுவலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளை உடைத்து வேறொரு பொருண்மையை உருவாக்குகின்ற அந்த செயல்பாடுதான் இங்கே கட்டவிழ்ப்பு டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 3 கூறுகளை கடந்துதான் மீட்டுருவாக்க படைப்புகள் வருகிறது. அந்த மீட்டுருவாக்க படைப்பிலே இடம்பெறுகின்ற கூறுகள் என்று எவற்றை வரையறுக்கிறார்கள்? பின்னவீனத்துவ இலக்கியத்தில் பயன்படுத்தப்படுகின்ற உத்திகள் தான் இது எல்லாமே. இப்ப என்ன படுறது? இப்ப எல்லாத்தையும் விளக்குவதற்கு நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு முரண்படுதல், கான்ட்ரடிக்ஷன், முன்பு சொல்லப்பட்ட செய்திகளிலிருந்து முரண்படுவது என்பது இந்த மீட்டுருவாக்கத்தில் அடிப்படையான விஷயம். 2வது வரிசைப்படுத்துதல். இப்ப இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை சொல்லும்போது வெறுமனே ஒரு ஆற்றொழுக்கு நடையிலே நேரடியாக நேர்கோட்டு நிலையில மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் அந்த வழக்கமான வரிசையில சொல்லாம வரிசைகளை மாற்றி மாற்றி அமைப்பது. இன்னைக்கு வரக்கூடிய மாடர்ன் ஃபிலிம்லாம் பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து நேரடியான அந்த சீக்வன்ஸ் வராது, வரிசை முறை வராது, அப்படியே காட்சிகள் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அத மாதிரி இலக்கியங்கள்லையும் சொல்லப்படுகின்ற அந்த பிரதியிலே அந்த கருத்துக்கள் வரிசையாக இல்லாமல் மாற்றி மாற்றி சொல்லப்படுகின்ற முறை என்பதும் மீட்டுருவாக்கத்தில் காணப்படக்கூடியது. அதற்கு அடுத்தது டிஸ்கண்டினியூட்டி என்று சொல்லப்படுகின்ற தொடர்ச்சி இல்லாத தன்மை. நம்ம வரிசையா தொடர்ந்து இருக்குதான்னு கேட்டா இருக்காது. அப்ப இதனுடைய தொடர்ச்சி எங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பின்னாடி எங்கேயோ இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். 4வது மிகை. இந்த மிகை என்பதுதான் எக்ஸஸ் என்று சொல்லக்கூடியது. மீட்டுருவாக்க படைப்புல ஒன்றை உள்ளதை உள்ளவாறு மட்டும் சொல்லி நிப்பாட்டுறது கிடையாது. அதை பற்றி ஓவரா என்ன பண்ண பில்டப் கொடுக்கிறது, அதிகமாக சொல்லக்கூடிய முறை என்பதும் மீட்டுருவாக்கத்தில் இருக்கும். அதற்கு அடுத்தது துலாவும் தன்மை. இது துலாவும் தன்மை நடத்தும். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பொருளை தேடி போட்டு அங்க இங்கன்னு எல்லா இடங்களையும் மாத்தி மாத்தி துலாவுவோம், தேடுவோம். அதே மாதிரி இந்த மீட்டுருவாக்க கூறுகள்ல ஏதோ ஒன்றை தேடுறாங்க, படைப்புக்குள்ள குறுக்கும் நெடுக்குமாக அங்குமங்கா தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ரேண்டம்னஸ் என்று சொல்லுவாங்க. கடைசி குறை சுற்று. இது குறை சுற்றா ஷார்ட் சர்க்கியூட் சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீட்டுருவாக்க படைப்புகள் எல்லாத்துலேயுமே சொல்லும்போது சொல்லிக் கொண்டு வருகிற செய்தி வேறவாக இருக்கும். ஆனா நிகழ்காலத்து செய்திகளையும் உள்ளுக்குள்ள கொண்டு போய் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் போடுற மாதிரி. அப்போ ஒரு வேற ஒரு நிகழ்கால பிரச்சனைகளையும் சேர்த்து சொல்லக்கூடியதாக அமையக்கூடியது தான் இந்த மீட்டுருவாக்கத்தினுடைய கூறுகள் என்று சொல்லப்படக்கூடியது. இப்போ இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த மீட்டுருவாக்க படைப்புகளை எல்லாம், நான் சொல்றது மீட்டுருவாக்க கூறுகள் என்பது பின்னவீனத்துவத்தினுடைய அடிப்படையில சொல்லப்பட்ட செய்தி. இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய படைப்புகளுக்கு உள்ளே காணப்படக்கூடியவை எல்லாம் அதேதான் பெரும்பாலும் காணப்படுகிறது. ஓரளவுக்கு பார்த்தோம்னா அதை கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்த்தோம்னு சொன்னா, வடிவமின்மை. இன்னைக்கு வரக்கூடிய கலை படைப்புகள் அல்ல மீட்டுருவாக்க படைப்புகள்ல மரபு சார்ந்த வடிவம் இல்லை, அல்லது ஒரு நெகட்டிவ் நெரேட்டிவ் இருக்கும், ஒரு எதிர்மறையான வடிவம் இருக்கும். அப்ப என்ன இருக்கு? ஒரு ஃப்ரீனஸ், சுதந்திரமான தன்மையிலே கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏறக்குறைய இது மீட்டுருவாக்கத்தினுடைய முதல் மீட்டுருவாக்க கூறு, மீட்டுருவாக்க படைப்புல காணப்படுகிறது. எப்படின்னா, அடுத்து கேளிக்கை, ஒரு நக்கல் பண்ற மாதிரி விளையாட்டுத்தனமானது. மொழியிலேயோ அல்லது சொல்ல வருகின்ற கதையிலேயோ அல்லது கதையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்திலேயோ ஒரு கேலித்தன்மை காணப்படும். இது மீட்டுருவாக்க படைப்புகள் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தற்செயல் நிகழ்வு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரொம்ப கதையை மட்டும் சொல்லாம தான் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளையும் சேர்த்து இணைத்திருப்பது என்பது. அடுத்து வெளிப்படுத்தப்படுகின்ற முறையே ஒரு அழகான கலை செயல்முறையாக இருக்கும். அது 4வது. 5வது, வெறுமனே ஆசிரியர் மட்டும் நூல் எழுதி பரிதியை கொடுத்துட்டாரு அப்படின்னு இல்லாம வாசகனையும் அதிலே பங்கேற்க செய்தல் என்பது 5வது நிலை.
ஆறாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல கட்டுடைப்பு என்பது அதிலே காணப்படுகின்ற அடுத்த நிலை. ஏழாவது என்பது இன்மை. இன்மை என்பது ஒரு அர்த்தமின்மை, ஒரு வெற்றிடம், ஒரு இருண்மை தன்மை மாதிரி இருக்கும். அடுத்து நிச்சயமற்ற தன்மை. இது எல்லாமே மீட்டுருவாக்க படைப்புகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மீட்டுருவாக்க கூறு. இப்ப இதெல்லாமே நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு 25 நிமிடம் இந்த மீட்டுருவாக்கம் என்பது என்ன, அதனுடைய முந்தைய செயல்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற வாசிப்பு, மறுவாசிப்பு, கட்டுடைப்பு சொல்லிட்டு மீட்டுருவாக்கத்தை பற்றிய விளக்கங்களை மிக சுருக்கமாக பேசியிருக்கேன். இப்ப இந்த மீட்டுருவாக்கம் என்பது ஏன் தேவை என்று சொன்னால், மொழி காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. மொழியிலும் பல சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. புதிய புதிய இலக்கிய வடிவங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஓட்டத்திற்கு ஏற்ப, மொழியினுடைய உயிர் ஓட்டத்திற்கு ஏற்ப மீட்டுருவாக்கம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி சமூகம் மாறுகிறது. சமூகத்தினுடைய பொருளாதாரம், அரசியல், பண்பாடு எல்லாம் மாறி இருக்கு. அப்ப அந்த மாற்றங்களுக்கு நிகராக படைக்கப்படுகின்ற இலக்கியங்களிலும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அதே மாதிரி மூன்றாவது, முந்தைய காலத்திலே இருந்த இன்றைய காலத்திற்கு ஒத்து வராத, அதான் பழைய காலத்து சில நடைமுறைகள் இருக்கு, ஆனா இன்னைக்கு அது இன்றைய சூழலுக்கு பொருந்தி வரல அப்படின்னு சொன்னா, அதனை மறுவாசிப்பு செய்கின்ற வழக்கத்தை இது கொடுக்கிறது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு இன்குலாப்புடைய ஒரு அவை நாடகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அதுல உண்டி சுருங்குதல் பெண்டீர் கழகு அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர்கள்ல ஒருத்தன் சொல்வதாக வருகின்ற காட்சி வரும்போது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் அதற்கு கேள்வி கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்கள் குறைவாக உண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை அந்த பையன் சொல்லும்போது, இன்குலாப்புடைய அவையில அந்த சிறுமி அதை எதிர்த்து, அது என்னடா அந்த காலத்து மாதிரி பெண்கள் குறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கருத்தை முன்வைப்பதான் புதிய பார்வை. இப்ப இது மூன்றாவது நிலையில. நான்காவது பண்பாட்டு காப்பு. இப்ப இன்றைய உலகம் என்பது ஒரு உலகமயமாக்கலுக்கும் தனியார் மயமாக்கலுக்கும் உள்ளாகி இருக்கக்கூடிய உலகம். இன்றைக்கு நாம ஒரு பண்பாடு என்று நாம பேசக்கூடிய நம்முடைய கல்ச்சர் என்பது பிற பண்பாடுகளுடைய தாக்கத்தினாலேயோ அல்லது பிற பண்பாடுகளுடைய செல்வாக்கினாலேயோ நிறைய மாற்றத்திற்கு ஆட்பட்டிருக்கிறது. இப்ப இந்த நேரத்துல பிற பண்பாடுகளால் நம்முடைய பண்பாடு தாக்கப்படும் போதோ அல்லது அதன் மீது கலப்பு நேரும் போதோ தன்னுடைய பண்பாட்டை காத்துக் கொள்வதற்காகவும் மீட்டுருவாக்கம் என்பது தேவைப்படுகிறது என்பது உண்மை. இப்ப இந்த மீட்டுருவாக்கம் தமிழிலே எவ்வாறு நடந்திருக்கிறது என்று சொல்லும் போது ஒரு 5 வகையான நிலைப்பாடுகள்ல பார்க்கிறோம். அதுல முதல் நிலைப்பாடு என்பது வரலாற்று மீட்டுருவாக்கம். 2வது தொன்ம மீட்டுருவாக்கம். 3வது நிலையில சொல்லக்கூடியது நாட்டுப்புற மற்றும் நம்முடைய வாய்மொழி மீட்டுருவாக்கம். 4வது நிலையில விளிம்பு நிலை மக்களுடைய படைப்பினுடைய மீட்டுருவாக்கம். 5வது நிலையில இந்த புனைவுகள் வாயிலாக நம்முடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம். 5 நிலை நடக்குது. இப்ப நீங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வரலாற்று மீட்டுருவாக்கம். என்ன? இப்ப ஆதாரங்கள் சிதைந்து போன நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை இலக்கியம், கல்வெட்டு, நாட்டுப்புற கூறுகள் கொண்டு ஒரு கட்டமைக்கின்ற வேலையை அறிஞர் பெருமக்கள் செஞ்சுட்டு வாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு காலத்துல ஓலைச்சுவடிகளிலே மட்டுமே இருந்த தமிழை தேடி கண்டறிந்து பதிப்பித்த வேலையை நம்முடைய சான்றோர்கள் செய்திருக்கிறார். இப்ப நான் சிவை தாமோதரனார், உவேசாலாம் சொல்றோம். இப்ப இது ஒரு மீட்டுருவாக்கம். தமிழருடைய ஓலைச்சுவடிகளுக்குள்ளே இருந்த அந்த இலக்கியத்தை மீட்டுருவாக்கி. 2வது நிலையில இலக்கிய வழி வரலாறு. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், நான் முழுக்க கொடுக்க முடியாது. ராகவையங்கருடைய சேரன் செங்குட்டுவன், வேளிர் வரலாறுலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று நூலாக தான் இருக்கு. ஆனா அந்த வரலாற்று நூலுக்கு ராகவையங்கர் கையாண்டு இருக்கக்கூடிய சான்று என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய பாடல்கள் தான். அப்ப வெறும் சங்க இலக்கிய பாடல்களை மட்டுமே வைத்துக்கொண்டு
இறந்து போன அல்லது மறைந்து போன அரசருடைய அந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வது இந்த வரலாற்று மீட்டுருவாக்கத்துல இரண்டாவது வகை. மூன்றாவது மறைந்த வரலாற்று மீது. இப்ப இது எப்படி நம்முடைய இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்வதாக இருந்தால் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதியிருக்கக்கூடிய நூல்கள், மறைந்து போன தமிழ் நூல், சமணமும் தமிழும் பௌத்தம் பார்த்துருவோம். இது எல்லாமே நம்முடைய மறைந்த வரலாற்றை வெறுமனை இலக்கிய சான்று மட்டுமல்ல, வேறு சான்றுகள் அடிப்படையிலும் கிடைக்கக்கூடிய வரலாற்று சான்று அடிப்படையும் மீட்டெடுக்கின்ற முயற்சி. ஆக வரலாற்று மீட்டுருவாக்கம் 3 நிலையிலே தமிழிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வகைமை என்பது தொன்ம மீட்டுருவாக்கம். இப்ப நம்முடைய இந்திய சமூகத்திலே காணப்படுகின்ற ராமாயண மகாபாரதம் போன்ற கதைகள், புராண இதிகாசங்கள், இவற்றையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் தாங்கள் வாழக்கூடிய சூழலில் சமூக, அரசியல், உளவியல் பார்வையிலே மாற்றி எழுதுகிறார்கள். இதுதான் தொன்ம மீட்டுருவாக்கம். நிறைய இருக்கு. நான் சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒரு 4 மட்டும் காட்டியிருக்கிறேன். இப்போ புதுமை பித்தனுடைய அந்த அகலிகை சிறுகதையில் பலகா சொல்லலாம், தொன்ம மீட்டுருவாக்க கதைகளை ஆரம்பித்த ஒரு மரபு புதுமை பித்தனுக்கு உண்டு. அந்த அகலிகை சிறுகதையில் அந்த கௌதம முனிவரால் கல்லாகி போன அகலிகை ராமனுடைய பாத தூசிப்பட்டு பெண்ணாக மாறிய பிறகு சீதையை ராமன் அக்னி பிரவேசம் செய்ய சொன்னான் என்பதை கேள்விப்பட்ட உடனே ராமனும் ஒரு சாதாரண ஆணாதிக்கவாதிதான் என்று உணர்ந்து மீண்டும் கல்லாகவே விரும்புகிறார் என்று மரபார்ந்த நீதிகளுக்கு எதிரான ஒரு மாபெரும் கேள்வியை புதுமை பித்தன் முன்வைத்தார். அதே மாதிரி இந்த இந்தியாவிலே காணப்படுகின்ற தத்துவத்தினுடைய தொடர்ச்சி, மதங்களுடைய எழுச்சி, அது இன்றைக்கு சந்தித்திருக்கக்கூடிய வீழ்ச்சி போன்றவற்றை ஒரு கற்பனையான நகருடைய வரலாற்றை கொண்டு மீட்டுருவாக்கம் செய்த படைப்பு ஜெயமோகனுடைய விஷ்ணுபுரம். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கண்ணகியை தமிழினத்தின் ஆதித்தாயாகவும் கொற்றவை என்கின்ற போர்க்கடவுள் தொன்ம வடிவமாகவும் உருவகித்து எழுதப்பட்ட நாவல் என்பது ஜெயமோகனுடைய கொற்றவை. இப்ப அவருடைய மகாபாரதத்தை ஒரு பிரம்மாண்ட தொடராக அவர் மீட்டுருவாக்கம் செய்து சாதனை படைப்பாக கொடுத்தது வெண்முரசு என்பது. இப்ப இதனுடைய வருஷம் இது மட்டுமில்லை, இது ஒரு புனை கதைகளுக்காக சொல்லியிருக்கிறோம். ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். ஒரு வாலி எழுதிய பாண்டவர் பூமி, அது ஒரு மகாபாரத கதை தான். மகாபாரத கதையை இக்கால தலைமுறைக்கு புரிந்து கொள்கின்ற விதத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, வாலி பாண்டவர் பூமின்னு எழுதியிருப்பார். அப்ப இது எல்லாமே ஒரு தொன்ம மீட்டுருவாக்கம். ஏன் இதே வரிசையில் நம்ம பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை கூட சேர்த்துக்கிற முடியும். பாஞ்சாலியை அவர் யாராக உருவகித்து அந்த படைப்பை கொடுத்தார் என்பது ஒரு திறனாய்வு நோக்கிலே நாம் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் தான், ஆய்வு பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். ஆக இது இரண்டாவது நிலையில. மூன்றாவது நாட்டுப்புற மற்றும் வாய்மொழி வரலாற்று மீது. இப்போ நம்ம கீரா என்று அழைக்கப்படக்கூடிய கி ராஜநாராயணன், இப்ப அவர் இப்ப கரிசல் நாட்டு மக்களுடைய வழக்காறுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி அவற்றை தேடி தொகுத்து கரிசல் வட்டார வழக்கு அகராதின்னு கொடுத்திருக்காரு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டுப்புற மக்களுடைய வழக்காறுகளை மீட்டுருவாக்கம் செய்கின்ற முயற்சி. இது ஒரு பக்கம். இப்ப நான் வானமாமலை, தமிழக நாட்டுப்புறவினுடைய தந்தை என்று அறியப்படக்கூடிய வானமாமலை தமிழகத்திலே காணப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள், கதைகள் போன்றவற்றை எல்லாம் தேடி தொகுத்து உழைக்கும் மக்களுடைய பார்வைகளை மார்க்சிய கண்ணோட்டத்திலே ஆய்வு செய்து ஒரு ஆவணமாக்குகின்ற வேலையை செய்தார். இப்ப இதுவும் ஒரு வாய்மொழி வரலாற்று மீட்டுருவாக்கம்னு சொல்லலாம். இப்ப இதே நிலையில இது மூன்றாவது நிலை. இப்ப நான்காவது நிலையில நாம் பேசுவது பெண்ணிய மற்றும் விளிம்பு நிலை மறுவாசி. இப்ப நீங்க பார்த்திருப்போம், 2 இது இருக்கு. இன்னைக்கு இந்த விளிம்பு நிலை என்று சொல்லப்படக்கூடிய சபால்டன் என்று சொல்லப்படக்கூடிய சபால்டன் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லக்கூடியது 1960களுக்கு பிறகு இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம். பெண்ணியத்தினுடைய வெவ்வேறு அலைகளுக்கு பிறகு பெண்கள் தங்களுடைய விடுதலையை முன்னிறுத்திய சூழ்நிலையில்
இன்றைக்கு வரக்கூடிய படைப்புகள் எல்லாம் பழமையானவற்றை பழையதை கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அதே நிலைதான் சாதியத்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த சாதியத்தை வளர்க்கக்கூடிய வெவ்வேறு காரணிகளை கேள்விக்கு உட்படுத்தினார்கள் என்பதும் இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த இரண்டு ஒரு விளிம்பு நிலை வரலாற்று மீட்டுருவாக்கம், விளிம்பு நிலை வரலாற்றை இலக்கியங்கள்ல மீட்டுருவாக்கம் செய்தல் என்று சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண்ணிய மீட்டுருவாக்கம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு காப்பியங்களிலே துணை கதை பாத்திரங்களாக சித்தரிக்கப்பட்டிருந்த பெண்களை, இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவர்களை முதன்மைப்படுத்தி இந்த நம்முடைய அம்பை, கிருத்திகா போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய பாணியில் எழுதியிருப்பாங்க. ஒரு பெண்ணுடைய பார்வையில் எழுதியிருப்பாங்க. சில எடுத்துக்காட்டு கவிதைகள் பின்னாடி வருது, சொல்றேன். இதே தலித்திய மறுவாசிப்பு என்று பார்த்தீங்கன்னா, இப்ப கர்ணன், ஏகலைவன், ராவணன், சூர்பனகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எதிர்மறையாக சித்தரிக்கப்பட்டதுதான் நம்முடைய மரபு சார்ந்த இலக்கியங்கள். அந்த மரபு சார்ந்த இலக்கியங்கள் அப்படி துரோகிகளாகவோ எதிர்மறை கதை மாந்தர்களாக சித்தரிக்கப்பட்டவர்களை நேர்மறையான நாயகர்களாக முன்னிறுத்துகின்ற வேலை இன்றைக்கு தலித்திய மறுவாசிப்பாக வெளிவந்திருக்கு. இப்ப நீங்க பாமா, சீதராணி, குட்டிரேவதி போன்றவருடைய படைப்புகளை எடுத்து பார்த்தா அவருடைய கவிதைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய புதினங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கதை மாந்தர்கள் எல்லாம் மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்பட்டு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்ப என்ன தெரியுது? இப்ப இந்த மறுவாசிப்பு ஒரு பெண்ணியம் சார்ந்ததோ அல்லது தலித்தியம் சார்ந்த மறுவாசிப்பு என்பது வெறுமனே விவாதம் கிடையாது. ஏதோ பழைய காலத்து நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்வது கிடையாது. இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டிலும் அறிவியல் தொழில்நுட்ப விந்தைகள் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலும் சாதி அடிப்படையிலும் பாலினத்தின் அடிப்படையிலும் அதிகார ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அவர்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கண்ணாடி பிடிக்கின்ற அந்த ஒடுக்குமுறைகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு இலக்கிய உரையாடல் என்பதுதான் இந்த பெண்ணிய மற்றும் விளிம்பு நிலை மறுவாசிப்பும் மீட்டுருவாக்கம். இப்ப அடுத்தது 5வது நிலையில புனைவு வழி மீட்டுருவாக்கம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் நிறைய பேசல, நான் சும்மா எடுத்துக்காட்டுக்காக ஒரு சிலவற்றை பேசுறேன். இப்ப புனைவு வழி மீட்டுருவாக்கம் என்று சொல்லும் போது, இப்ப நம்முடைய தமிழ்ல நாவல்கள்ல ஹிஸ்டாரிக்கல் நாவல் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்று புதினங்கள் நிறைய இருக்கு. இந்த வரலாற்று புதினங்கள்ல நிறைய படிச்சிருக்கோம். இப்ப இந்த வரலாற்று புதினங்களை எல்லாம் புனைவு வழி வரலாற்று மீட்டுருவாக்கத்துக்கு நாம சான்றாக சொல்ல முடியும். இப்ப என்ன புனைவு வழி? இப்ப எடுத்துக்காட்டு இதுல கொடுத்திருப்போம், ஒரு கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் அப்படின்றது. அப்ப இது சோழ காலத்தினுடைய வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மாபெரும் காவியம். ஏறக்குறைய ஒரு வரலாற்றை சுவராசியமாக ஒரு புனைவாக வெளிப்படுத்திய ஒரு மாதிரி நாவல்னே சொல்லுவோம். இப்ப இன்றைக்கு அதே பொன்னியின் செல்வன் திரைப்படமானது. இப்ப நமக்கு தெரியும் சோழருடைய வரலாறு என்ன, அந்த வரலாற்றை புனைவாக படைக்கும் போது கல்கி அதிலே சில மாற்றங்களை செய்திருப்பார். அந்த மாற்றத்துக்கு பேர் தான் மீட்டுருவாக்கம். அவ்வளவுதான். இப்ப அதே படைப்பை திரைப்படமாக எடுக்கக்கூடிய மணிரத்னம் என்ன பண்ணுவாரு, அதுல சில மாற்றங்களை பண்ணியிருப்பார். அப்ப அது இன்னொரு மீட்டுருவாக்கம். ஆக இது போல ஒரு படைப்பு மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. அடுத்து சிவகாமி சபதம், வெங்கடேசனுடைய காவல் கோட்டம். இப்ப இது மதுரையில நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவரு அந்த மதுரையினுடைய 60 ஆண்டு கால வரலாற்றை எழுதியிருப்பார். அண்மையில் வெளிவந்த வரலாற்று நாவல்களில் மிக அதிகமான பதிப்புகளை கண்டதாக சொல்லப்படக்கூடியது. அதே மாதிரி சங்ககால கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பாரியினுடைய வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய அந்த வேல்பாரி என்பதும் தமிழினுடைய ஐவகை நில பாகுபாட்டு அடிப்படையில வரக்கூடியது. இப்ப இதுல என்ன ஒரு செய்தின்னு கேட்டீங்கன்னா,
இப்ப இதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, இப்ப இரா முருகவேல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொது உடைமை எழுத்தாளர், அவரும் படைச்சிருப்பார். மிளிர்கள் அப்படின்னு ஒரு நாவல் படைச்சிருப்பார். நீங்க பார்க்கலாம். புனைவு வழி வரலாற்று மீட்டுருவாங்க. இப்போ சமகாலத்து சிக்கல்களை பதிவு பண்ணியிருப்பார். சமகாலத்து சிக்கல்லாம் என்ன? அவருடைய கதைக்களம் எப்படி ஆரம்பிக்கும்னா, புகார் நகரத்திலே தொடங்கி கண்ணகி கோட்டத்தை நோக்கி செல்கின்ற ஒரு பயணம். அப்ப ஏறக்குறைய சிலப்பதிகாரத்தினுடைய கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாற்று பின்புலங்களை சொல்லிக்கிட்டே போவாரு. வரலாறு தான். ஆனா அதற்கு ஊடாக இன்றைய தமிழகத்தில் நடைபெறக்கூடிய மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இயற்கை சுரண்டல் உள்ளிட்ட சமகால சிக்கல்களையும் உள்ளிருத்தி என்ன பண்ணியிருப்பார், அந்த படைப்புகளை கொடுத்திருப்பார். அப்ப இது இப்போ இந்த மீட்டுருவாக்கம் என்பது இன்றைக்கு மற்ற எல்லா படைப்புகளையும் விட மிக அதிகமாக நடைபெறக்கூடிய பகுதி என்பது என்ன அப்படின்னு கேட்டா நாடக அரங்கம் தான் முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ் நாடகத்துல இந்த மரபார்ந்த நாடகங்கள், விடுதலை போராட்ட காலத்துல விடுதலை உணர்ச்சி வெளிப்படுத்துவதற்கு நடத்தப்பட்ட நாடகங்கள், புராண இதிகாசங்களை வெளிப்படுத்தக்கூடிய பக்தி நாடகங்கள் என்றெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா நவீன நாடகங்கள் வந்த பிறகு இன்றைக்கு இந்த மீட்டுருவாக்கம் என்பது வேறு ஒரு பரிணாமத்தை அடைந்திருக்கிறது என்பது உண்மை. புகழ்பெற்ற கூத்துப்பட்டறை நாம் முத்துசுவாமி அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த நாட்டுப்புற கலைகள், பாரத கூத்து போன்ற சில வடிவங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய நவீன நாடகத்திற்கு உள்ளாக கொண்டு வந்து ஏற்றிருப்பார். அதே மாதிரி சங்க இலக்கிய நாடகங்கள், இப்போ சங்ககால பாடல்கள், கலை நிகழ்வுகள், மாந்தர்கள், பின்புலம், இந்த இவற்றை எல்லாம் மீள் வாசிப்பு செய்யறது. இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசினேன், ஒரு இன்குலாப்புடைய ஒரு குறிஞ்சி பாட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சி பாட்டு நாடகம், இப்ப நமக்கு தெரிஞ்ச குறிஞ்சி, நாம இந்த பாரியை பற்றி பேசுறோம். பாரியினுடைய அந்த 2 பெண்கள், பாரி மகளிர், பாரியை எப்படி இந்த மூவேந்தர்கள் சூழ்ச்சியாக வீழ்த்தினார்கள் என்கின்ற கதையை உள்ளெடுத்துக் கொண்டு இதே கதையை மட்டும் உள்ளெடுத்துக் கொண்டவர் சமகால சிக்கல்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்திருப்பார். எடுத்துக்காட்டுக்கு அந்த பாரியினுடைய பரம்புமலை தீயிட்டு கொளுத்தப்படும் போது அந்த இயற்கைக்கு நேர்ந்த அழிவை இன்றைக்கு நிகழ்த்தப்படுகின்ற அந்த சுற்றுச்சூழல் பேரழிவோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கார். அருமையா இருக்கும். அதே குறிஞ்சிப்பாட்டு நாடகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பெண்கள் 2 பேரையும் அழைத்து கொண்டு சென்று ஒவ்வொரு மன்னரிடமாவது அவர்களுடைய திருமணத்தை பற்றி வேண்டுகின்ற நிலையில கபிலர் இருப்பார். இப்ப அந்த குறிஞ்சிப்பாட்டு நாடகத்தை நீங்க பார்த்தா அப்படிதான். அப்போ ஒரு மூவேந்தர் என்று சொல்லப்படுகின்ற பேரரசர்கள் ஒரு குறுநில மன்னனாக இருந்த பாரியை வீழ்த்திய அந்த வரலாற்றை நம்முடைய இலங்கையிலே நடைபெற்ற அந்த போரோடும் அந்த போரின் காரணமாக மக்கள் புலம்பெயர்ந்து அகதிகளாக இடம்பெற்றிருக்கின்ற நிலையோடு ஒப்பிட்டு பார்த்திருப்பார். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ இது தவிர பழைய நாடகங்கள் நிறையவே இருக்குது, உங்களுக்கு தெரியும். பழைய நாடகங்கள் சங்க இலக்கியத்தை அடிப்படையாக வைத்து வந்திருக்கின்ற அனிச்சமடி, அதே மாதிரி பெருன பிசிராந்தையார், அப்படி இப்படின்னு பல்வேறு கதை மாதிரிகளை சொல்லக்கூடியதும் இருக்கு. நம்ம ஆதியத்தி என்கின்ற கரியால் சோழனுடைய தொடர்புடைய ஆதியத்தி நாடகம் எல்லாமே வந்திருக்கு. அப்போ சங்க இலக்கிய நாடகங்களை இன்றைக்கு மறுவாசிப்புக்கு உட்படுத்தி வேறு விதமாக படைப்பது. தொடக்கத்துல சங்க இலக்கிய நாடகங்கள் கதையை மட்டும் சொல்லி கொஞ்சம் சில காமெடிகளை சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு வரக்கூடியது சங்க இலக்கிய கதை பின்புலத்திலே நிகழ்கால சிக்கல்களை சொல்வதாக வருகிறது. அதே நவீன நாடகத்துல ஞானியுடைய நாடகம், அது முக்கியமானது. அரசியல் மீட்டுருவாக்கம், அதாவது புராண கதைகளில் காணப்படுகின்ற சில நிகழ்வுகளை தற்கால அரசியலோடு ஒப்பிட்டு அவர் எழுதிய நாடகங்கள் என்பது முக்கியமானது.
ஆக இது எல்லாமே நான் ஒரு கான்செப்ட் அடிப்படையில் தான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து படைப்பு அடிப்படையில் கூட படைப்பு லிஸ்ட் பெரிய லிஸ்டா இருக்கு. நான் அந்த லிஸ்ட்டுகளை உங்களுக்கு பண்ணல. ஆக இப்படி நம்முடைய படைப்பு மீட்டுருவாக்க படைப்பு என்பது வரலாற்று மீட்டுருவாக்கம், தொன்ம மீட்டுருவாக்கம், நாட்டுப்புற மரபு மீட்டுருவாக்கம், அடுத்து விளிம்பு நிலை எழுத்துக்களின் மீட்டுருவாக்கம், அதற்கு அடுத்தது புனைவு வழியாக வரலாற்று மீட்டுருவாக்கம், கடைசியாக நவீன நாடக அரங்கிலே மீட்டுருவாக்கம் என்கின்ற அடிப்படையில வளர்ந்து வந்திருக்கு. சரி, இப்ப இவையெல்லாம் நம்ம வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக முன்வைத்தோம். இப்போ இன்றைக்கு சமகால கவிஞர்களும் நம்முடைய இப்ப நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நாடகத்தை பேசிட்டேன், சிறுகதைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அகலியை சொல்லிட்டேன், புனைவுகளுக்கு சொல்லிட்டேன். சமகால கவிஞர்களும் தங்கள் கவிதைகளுக்கு உள்ளாக மீட்டுருவாக்கத்தை கையாள்கிறார்கள். இப்போ அவர்கள் அந்த தங்களுடைய கவிதைகளிலே தொன்மங்களை குறியீடுகளாக மாற்றுகிறார்கள். இப்ப அந்த மனுஷபுத்திரனுடைய ஒரு கவிதை கொடுத்திருப்பேன். இப்ப நகரெங்கும் குருதி வழியும் போது உன் சிலைக்கு கீழ் அமர்ந்திருக்கிறார்கள் மனிதர்கள், நீ புன்னகைத்துக் கொண்டிருக்கிறாய் புத்தரே, ஏனெனில் உன்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்திய புத்தனுடைய சிலைக்கு கீழே ரத்தம் வடிய வடிய அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை வர்ணிக்கிறார் மனுஷபுத்திரன். இப்ப அதே மனுஷபுத்திரனுடைய கவிதைக்கு அடுத்தபடியாக லீனா மணிமேகலை ஒரு பெண்ணிய வீச்சிலே கவிதை படைத்திருப்பார். அந்த பெண்ணிய வீச்சோடு அவர் படைத்த அந்த கவிதையில நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சிலப்பதிகாரத்தை பின்புலமாக கொண்டு படைச்சிருப்பார். என் சிலம்பில் முத்துக்களோ மாணிக்கங்களோ இல்லை, நான் எரிக்க வேண்டியது அதிகாரத்தின் கோட்டைகள். இங்க பாண்டியனுக்கு முன்னால் தன்னுடைய சிலம்பை உடைத்து மெய்மையை நிரூபித்த அந்த கண்ணகியினுடைய நிலையோடு ஒப்பிட்டு இன்றைக்கு எரிக்கப்பட வேண்டியவை, உடைத்து நொறுக்கப்பட வேண்டியவை, நிரூபிக்கப்பட வேண்டியவை முத்துக்களோ மாணிக்கங்களோ அல்ல, அழிக்கப்பட வேண்டியவை அதிகாரத்தின் கோட்டை என்று அவர் வெளிப்படுத்துவார். இப்ப இதே நேரத்துல நம்ம பார்க்கலாம், நிறைய பார்த்துட்டே போலாம். இப்போ நம்முடைய திருத்தி எழுதிய தீர்ப்புகள்ல கவிஞர் வைரமுத்து கூட சொல்லுவாரு, ஏடி அகலிகை எப்போதடி பெண்ணாவாய், கானகத்தில் அன்று கதைக்கல்லாய் கிடந்த நீ சமூக சந்நிதியில் இன்று சதைக்கல்லாய் கிடக்கிறாய். கவிதை. அப்ப எனக்குரிய இங்கு ஆணினுடைய உடமையாக பார்க்கப்படுகின்ற நிலையை தான் இன்றைக்கு பெண் எதிர்கொள்கிறார். ஆணினுடைய உடமையாக நோக்கப்படுகின்ற அந்த பெண்ணுக்கு குறியீடாகத்தான் இந்த திருத்தி எழுதிய தீர்ப்புகள்ல வந்து வைரமுத்து வந்து அகலியை காட்டியிருக்கார். இப்ப இதை மாதிரி சொல்லி நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிட்டே போலாம். அப்துல் ரஹ்மானுடைய படைப்புகளையும் நிறைய குறியீடுகளை கையாண்டு இருப்பார். அவர் பயன்படுத்தியது எல்லாமே பெரும்பாலும் நம்முடைய பண்டை இலக்கியங்களிலும் விவிலியம் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவருடைய புனித நூல்களில் காணப்படுகின்ற அந்த தொன்மங்களை எல்லாம் அவர்கள் குறியீடாக இங்கே பயன்படுத்தியிருப்பார். ஆக இப்படி பழையவற்றை மறுவாசிப்புக்கு உட்படுத்தி இன்றைய தேவைக்கு ஏற்ப படைக்கின்ற நிலை என்பது கவிஞர்களிடம் நிறைய இருக்கு. நிறைய கவிதைகள் இருக்கிறது. காலத்தின் அருமை கருதி நான் சான்றுக்காக மட்டும் தான் 2 கொடுத்திருக்கிறேன். இப்போ ஈழத்தினுடைய கவிஞர் சேரன், ஈழத்தினுடைய மகாகவியினுடைய மகனாக அறியப்படக்கூடிய சேரன் இந்த மகாபாரதத்தினுடைய குருஷேத்திர போரோடு ஈழத்தினுடைய போரை ஒப்பிட்டு கவிதை படைத்திருப்பார். ஆனா அந்த கவிதையினுடைய கடைசி வரியில் அவர் சொல்வாரு, இறுதியில் எஞ்சுவது வெறும் பிணங்களும் சாம்பலும் மட்டுமே. அவ்வளவுதான். அப்போ
இந்த குருஷேத்திர போரோடு ஒப்பிட்டு ஈழத்து போரை பார்த்த பார்வை என்பது ஒரு சேரனுடைய மீட்டுருவாக எண்ணம். அப்போ இப்ப கடைசியாக நாம ஒரு நிறைவு பகுதிக்கு வரோம். இப்ப இந்த மீட்டுருவாக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற கோட்பாட்டு அடிப்படையிலே இன்றைக்கு தமிழிலே மீட்டுருவாக்க படைப்புகள் நிறைய வெளிவந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கவிதைகளுக்கு உள்ளாக பண்டை அல்லது பழங்காலத்து புராணங்களை மறுவாசிப்புக்கு உட்படுத்தியதையும் பார்க்க முடிகிறது. அல்லது நம் சமூகத்திலே இருக்கக்கூடிய பழங்கதைகளை அல்லது நம்முடைய சங்க இலக்கியம் போன்ற பழங்கதைகளை மறுவாசிப்புக்கு உட்படுத்தி புதிதாக சிறுகதைகளையோ நாவல்களையோ படைக்கின்ற போக்கும் சிறிய அளவுக்கு இருக்கிறது. மூன்றாவது நிலையில நாடகம் என்பது மிக அதிகமாக இருக்கு. அப்ப நாடகம் என்பது நிகழ்த்தப்படுகின்ற நாடகமாக மட்டுமல்லாமல் வாசிக்கப்படுகின்ற நாடகமாகவும் எழுதப்படுகிறது. அப்படி எழுதப்பட்டிருக்கின்ற நாடகங்களிலும் நம்முடைய பழைய வரலாறுகளும் மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த வரலாற்று மீட்டுருவாக்கம் என்கின்ற அடிப்படையில வரலாற்று நாவல்கள் புனைவுகள் வாயிலாக வரலாற்றை வெளிக்கொணர்வதற்கான முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி தமிழ் சமூகத்துல ஒரு பரவலான எண்ணிக்கையில, கூடுதலாக சொன்னா நாடகங்கள் கூடுதலாக இருக்கு, ஒரு பரவலான எண்ணிக்கையில படைப்புகள் காலந்தோறும் வெளிவந்து கொண்டே இருக்கு. அப்படியானால் என்ன புரிகிறது? இந்த மறு உருவாக்கம், மீட்டுருவாக்கம், தழுவல் அல்லது நீங்க மீள் வாசிப்பு, மறுவாசிப்பு, நிறைய வார்த்தைகள் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்த்துகிறது. நம்முடைய களஞ்சியமாக கருதப்படுகின்ற பழைய தமிழ் இலக்கியத்தை நீக்கிவிட்டு புதிய வழித்தடத்தில் நவீன இலக்கியம் பயணிக்க முடியாது. எங்க சுத்தி புதுசா வடிவங்களை பயன்படுத்தலாம், உத்திமுறைகளை பயன்படுத்தலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான பேஸ் என்பது இந்த பழம் தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது என்கின்ற உண்மையை நம்மால் உணர முடியும். அப்போ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தில் வெறும் நூல் என்று நூல்களை வைத்து நாம் அடையாளப்படுத்தியதெல்லாம் போய் மாறி அந்த நூலுக்குள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்தை மையப்படுத்தி நம்முடைய பார்வை மாறி இருக்கிறது. அப்படி மாறியதற்கான அடிப்படை காரணம் இந்த இயக்கங்கள். அப்ப அமைப்பியலிலிருந்து பின்னமைப்பியல் தோன்றியது. அப்போ அந்த தோன்றியதற்கு காரணமே படைப்பை படைப்பாளர் பார்வையில பார்க்காத, நீ வாசகனுடைய பார்வையிலே அந்த பிரதி என்று சொல்லப்படுகின்ற பணுவலை பார் என்று சொன்ன அந்த ரோலந்து பார்த்துடைய அந்த கருத்து இன்றைக்கு உண்மையாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு மீட்டுருவாக்க படைப்புகள் என்பது ஏதோ இருப்பதை அப்படியே காட்டக்கூடிய வெறும் கண்ணாடிகளாக மட்டும் இல்லை. இந்த சமூகம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமூகம் எப்படி, முக்கியமான விஷயம், நம்முடைய இலக்கியங்கள் பழம்பெருமை பேசுவது நமக்கு ஒண்ணும் இல்லை. தொன்மை என்பது நமக்கு உரியது. தொன்மைக்குள்ளே மட்டுமே நாம் மூழ்கி போய்விட முடியாது. நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு நாம் கடந்த கால வரலாற்றுகளை எடுத்து சொல்வதாக, நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்தினுடைய அறநெறிகள் எவை எவை என்பதை எடுத்து சொல்வதாக, இந்த நிகழ்கால சமூகம் எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டிய திசை என்ன என்பதை எடுத்து காட்டக்கூடிய வழிகாட்டிகளாக நம்முடைய மீட்டுருவாக்க படைப்புகள் இருந்தால், ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. நம்முடைய மீட்டுருவாக்க படைப்புகள் ஏதோ பழையதை சொல்லாம இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்கால திசையை சுட்டி காட்டுகின்ற வழிகாட்டிகளாகவும் விளங்குகின்றன என்பது உண்மை. எனவே தமிழிலே இதுபோல் மீட்டுருவாக்க இலக்கியங்கள் நிறைய உருவாக வேண்டும். நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய அந்த
செம்மாந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும். அப்படி தொடருவதற்கு இந்த மேட்டுருவாக்க இலக்கியங்கள் துணை புரியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா உள்ளது போலவே மிகவும் அருமையான உரைங்கய்யா. தெளிவான விளக்கம், அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக இருந்தது எங்க உரை. ரொம்ப நன்றிங்கய்யா. எங்க சங்கத்தோட அமைப்பை பாத்தீங்கன்னா 7 மணிக்கு நிகழ்வு ஆரம்பிப்போங்கய்யா, 8 மணிக்கு சரியா முடிப்போம். அந்த கால மேலாண்மையும் நீங்க கரெக்டா 8 மணிக்கு முடிச்சது ரொம்ப சந்தோஷங்கய்யா. இப்பொழுது இந்த ஜூம் மீட்டிங் கேள்விக்கான நேரம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் ஒரு 5 நிமிடம் நீங்கள் அன்மியூட் செய்து ஐயாவிடம் கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்.